வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ட்ரெண்ட் ரோவர் இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் பியூராக இன்ட்ராடேக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஒரு இண்டிகேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 3 ஸ்ட்ராட்டஜிஸுமே நம்ம வந்து டெம்ப்ளேட்டாகவும் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டெம்ப்ளேட் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரோவர் கிராஃப்டர், அண்ட் செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரோவர் ரெசிஸ்டர், தேர்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரோவர் சென்டினல். ஜஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூவாக இருக்கும். ஸோ 3 ஸ்ட்ராட்டஜியுமே வந்து உங்களுக்கு வியூ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இதோட பை அண்ட் செல் சிக்னலோட என்ட்ரி டார்கெட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்து வேரியேஷன் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் பொறுத்து உங்களுக்கு பை அண்ட் செல் சிக்னலோட என்ட்ரி டார்கெட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வேரியேஷன் ஆகாது. ஸோ எந்த டைம் ஃப்ரேம் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு ஒரே பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட், இந்த டேஷ்போர்டில் ஸ்கிரிப்டோட நேம், அதோட லைவ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் சிக்னலோட என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ பை சிக்னலுக்கானது இங்கேயும், செல் சிக்னலுக்கானது இங்கேயும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதும் உங்களுக்கு இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து 0ன்னு தான் காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் சிக்னல் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 15 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இங்கே என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாயிண்ட்டு அண்ட் தென் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். இது டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டுக்கும் நம்ம பட்டன் ஆப்ஷன் வச்சுருக்கோம். சப்போஸ் இந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஹைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைட் ஆகிடும். நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னும் போது ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே லைனாகவும் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா பை என்ட்ரி, பையோட டார்கெட்டு, பையோட ஸ்டாப் லாஸு, அண்ட் தென் செல் என்ட்ரி, செல்லோட டார்கெட்டு அண்ட் செல்லோட ஸ்டாப் லாஸ் வந்து லைனாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேண்டில் வந்து கீழே இருந்து மேலே போய் பை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பை என்ட்ரியில் ஹைலைட் ஆகும். பை ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்ததும் உங்களுக்கு டார்கெட்டு ஹைலைட் ஆகும். சப்போஸ் பை என்ட்ரி வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகும். டார்கெட் கொடுத்ததும் டார்கெட்டோட ப்ராஃபிட் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்றது ஷோ ஆகும். லாஸ் ஆகிடுச்சு, சப்போஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அதோட பாயிண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே செல், சப்போஸ் கேண்டில் வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கேண்டில் வந்து மேலேருந்து கீழே வந்து உங்களுக்கு செல் என்ட்ரி ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு செல் என்ட்ரியில் ஹைலைட் ஆகும். செல் என்ட்ரி ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்ததும் டார்கெட்டில் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இது ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டாலும் ஸ்டாப் லாஸுமே உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு பைக்கானது இங்கேயும் செல்லுக்கானது இங்கேயும் ஷோ ஆகும். இந்த லைன்ஸ்க்காகவும் நம்ம வந்து பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேண்டில் வந்து பை என்ட்ரி கொடுத்துச்சு, பை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல் சிக்னல் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஜஸ்ட் ஹைட் கொடுத்துட்டா செல் சிக்னலோட லைன்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அனலைசஸ் ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் ரிப்போர்ட் வந்து ஷோ ஆகும். அதாவது இந்த பேங்க் நிஃப்டி ஸ்கிரிப்ட் வந்து 1 வீக்காக அப்பில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கா அப்படின்றது வந்து பாயிண்ட்ஸ்லேயும் இது வந்து பர்சன்டேஜ்லேயும் காமிக்கும். இங்கே வந்து ட்ரெண்டில் காமிக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அப் ஏரோவும், டவுன் ட்ரெண்டில் இருந்தால் உங்களுக்கு டவுன் ஏரோவும் காமிக்கும். சப்போஸ் நியூட்ரலில் இருந்தால் உங்களுக்கு இங்கே எதுவுமே காமிக்காது, எம்டியாக இருக்கும். ஸோ ஓவரால் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்குது. சப்போஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தால் உங்களுக்கு இங்கே வேரியேஷன் காமிக்கும். சப்போஸ் உங்களுக்கு எம்டியாக இருக்குது, நியூட்ரலில் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு இங்கே அனலைசஸ்ன்னு ஷோ ஆகும். அடுத்து இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம இன்ட்ராடேக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ண இண்டிகேட்டர்ன்றதுனால இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்கள் 1 மந்த் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். இந்த இண்டிகேட்டருக்காக டெமோ அவைலபிள் இருக்குது. டெமோ வேணும்னா எங்களை ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ.